நம்ம ரொம்ப பிடிச்சி ரொம்ப விரும்பி சாப்பிட்ற திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பும் மீன் கொழுப்பும் கலந்துருக்கிற நியூஸ் இன்றைக்கி நாடு முழுக்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த கொழுப்பு அதில் யூஸ் பண்ண நெய்யிலிருந்து தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பதியில் நமக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டி செக் பண்ணி வாங்குவாங்கன்னு. அவ்வளோ குவாலிட்டி செக் பண்ணி வாங்குற திருப்பதியிலேயே விபூதி அடிக்கும்போது நாம் வாங்குகிற நெய் கரெக்டான குவாலிட்டியில் தான் வாங்குகிறோமா? எப்படி நெய்யெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறாங்க இண்டஸ்ட்ரியில், எப்படி நம்ம வாங்கின நெய் கரெக்டான குவாலிட்டியில் இருக்கா, வீட்லேயே எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் எப்படி நம்ம நெய் செய்வோம்னா, ஒரு பால் இருக்கும், அதை நம்ம பெற போட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து அது தயிர் ஆயிரும். தயிர்லேருந்து மோர் தனியாக பிரித்து எடுத்துருவோம். அப்புறம் நம்ம பட்டர் தண்ணி வெண்ணெய் தனியாக பிரித்து எடுத்துருவோம். அந்த வெண்ணெயை நல்லா நல்லா கொதிக்க வச்சு நல்லா தட்டிலாம் போக நல்லா ஆவியாக்க போக மிச்சம் இருக்கிறதா வந்துட்டு நம்ம நெய் நல்லா கெட்டியாக மணல் நல்லா உதிரியாக வர்றது தான் நெய். இதே முறையில் தான் இண்டஸ்ட்ரியிலையும் பண்ணுவாங்களா, நம்ம கடையில் வாங்குற நெய்யும் இதுலேயே தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இல்லை. நாம் கடையில் வாங்குற நெய்யில் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பாலிலிருந்து நேராக க்ரீமை மட்டும், அதாவது அதோட ஃபேட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. அந்த பிரித்து எடுத்த ஃபேட்டை ஷர்னிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸுக்கு விட கொண்டு போவாங்க. ஷர்னிங்னா அந்த ஃபேட்டை மட்டும் நல்லா அஜிடேட் பண்ணும்பொழுது அந்த ஃபேட்டெல்லாம் அக்குமுலேட் ஆகிரும். அப்போ பட்டர் மட்டும் தனியாக கிடச்சிரும். அந்த பட்டரை ஹை டெம்பரேச்சரில் மறுபடியும் நம்ம மெல்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளாட் மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா பிரிஞ்சிடும். இதனால் நமக்கு வந்துட்டு மெல்டிங் ப்ராசஸ் அப்போ கிளாரிஃபைட் பட்டர் கிடைக்கும். அதை தான் வந்துட்டு நெய்ன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நெய்யில் வந்துட்டு 3 விதமான கலப்படம் நடக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட் பேஸ்ட் ஃபேட் அப்படின்னு சொல்கிற இந்த டால்டா வனஸ்பதி. டால்டா வனஸ்பதிங்கிறது அதாவது நம்ம பாம் ஆயிலை வந்துட்டு ஹைட்ரஜனேட் பண்ணுறப்ப கிடைக்கிறது தான் இந்த டால்டா வனஸ்பதி. இதை ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு அடல்ட்ரேஷன். 2வது அடல்ட்ரேஷன் இப்போ நம்ம திருப்பதியில் நடந்த மாதிரி இந்த மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்புலாம் ஆட் பண்ணுறது. 3வது அடல்ட்ரேஷன் கார்ன்ஸ்டார்ச் சோள மாவை ஆட் பண்ணுவாங்க. இந்த 3மே எதுக்கு பண்ணுறாங்கன்னா, நார்மலாக இருக்கிற வெயிட்டை அதிகம் பண்ணுறதுக்கு இந்த 3மையும் ஆட் பண்ணுவாங்க. சரி, இந்த அடல்ட்ரேட்டட் பண்ணின இந்த நெய்யை சாப்பிட்றதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, உடல் ரீதியான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். இந்த வனஸ்பதி ஆகட்டும், இல்லை இந்த மாட்டு கொழுப்பாகட்டும், இல்லை 2லேயுமே அதிகமாக இருக்கிறது டிரான்ஸ் ஃபேட்டு, அப்புறம் நிறை கொழுப்புன்னு சொல்கிற சேச்சுரேட்டட் ஃபேட். இந்த 2 ஃபேட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடலில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல்ங்கிறது பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லலாம். இது அதிகரிக்கும் போது நமக்கு இதயம் சம்பந்தமான நோய் அறிகுறிகள், நோய் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரி, நான் வந்துட்டு வீட்டில் நான் நெய் வாங்கிட்டு இருக்கேன், கடையில் தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் எப்படி குவாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணுறது அப்படின்னா, ஒரு 4 டெஸ்ட்டு வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு பேசிக் டெஸ்ட் இருக்குது. இது மூலிமா நம்ம வாங்குகிற நெய் குவாலிட்டியாக இருக்காங்க ஓரளவுக்கு அதை நம்ம யூகிக்க முடியும். ஃபஸ்ட்டு வாட்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. வாட்டர் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு லைட்டான ஒரு வார்ம் வாட்டர், ஒரு மீடியமான வார்ம் வாட்டர் எடுத்து அதில் மேலே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய் மேலே விடும்பொழுது அது அப்படியே மிதக்கணும். எதுவுமே கரையாமல் அப்படியே மிதக்கணும். அந்த தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கின நெய் பியூராக இருக்குது, அதில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். 2வது முக்கியமான டெஸ்ட்டு நெய்யை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது என்ன ஆகுனா, நல்லா பாயில் பண்ணுறீங்க. நல்லா பாயில் பண்ணும்போது அதை வந்துட்டு கூல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 2 லேயராக பிரிஞ்சிருச்சுன்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக அதை ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ஆயிலோ இல்லை இந்த மாதிரியான டால்டாவோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 3வது டெஸ்ட்டு அயோடின் டெஸ்ட்டு சொல்லுவாங்க. அயோடினுக்கு நான் எங்கே போகிறது நீங்கள் கேட்கலாம். நம்ம பொதுவாக இந்த புண்ணு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அயோடின் மருந்து வச்சுருப்போம், அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த அயோடினை வந்துட்டு ஒரு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஏதாவது ஆகுதான்னு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்டார்ச் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆகலைன்னா ஸ்டார்ச் ஆட் பண்ணலன்னு அர்த்தம். இது ஸ்டார்ச் ஆட் பண்ணிடுறாங்க இல்லையாங்கிறத மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஃபேட் ஆட் பண்ணிடுறாங்க இல்லையாங்கிறது இதில் கண்டுபிடிக்க முடியாது. 4வது டெஸ்ட்டு மெல்டிங் டெஸ்ட்டு. இது வந்துட்டு நார்மலாக ஒரு நெய்யை நாம் வாங்குற நெய்யை எடுத்து கையில் வச்சு பாருங்கள். இது கையில் வச்சு அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு கீழே அப்படியே ஃப்ளோட் ஆகுது, உருகி அடி கீழே போகுதுன்னா இது இந்த நெய் நார்மலான நெய் தான், பியூராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே நீங்கள் கையில் வச்சுட்டு எந்த ஒரு சேஞ்சிங்கும் ஆகாமல் அப்படியே கிணத்துல போட்டு கல் மாதிரி அப்படியே இருக்குன்னா அந்த நெய் வந்துட்டு அடல்ட்ரேட்டட் நெய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெய் வாங்கும்போது என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய் வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு பாருங்கள். யாரெல்லாம் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நெய் கடையில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சயின்ஸ் பேஸ்ட் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கண்டென்ட்டை பார்க்க
திணை வாழ்வியலாக ஃபாலோ பண்ணுங்கள்.